நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. இந்துக்களில் பெரும்பாலானோர் பாஜகவை ஆதரிப்பது இல்லை என்று ஜன்சுராஜ் கட்சியின் நிறுவனர் பிரசாந்த் கிஷோர் கூறியுள்ளார். இதுகுறித்து பீகாரில் செய்தியாளர்களிடம் பேசிய பிரசாந்த் கிஷோர், மகாத்மா காந்தி மற்றும் பாபா சாஹேப் அம்பேத்கரின் சித்தாந்தத்தில் நம்பிக்கையுடைய இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையே கூட்டணி அமைந்தால் பாஜகவை சுலபமாக தோற்கடிக்க முடியும். குறிப்பாக எல்லா இந்துக்களும் பாஜகவை ஆதரிப்பது இல்லை என்று தெரிவித்துள்ளார். மேலும் பீகாரில் சித்தாந்த ரீதியான கூட்டணியை அமைக்க ஜன்சுராஜ் கட்சி முயற்சி எடுத்து வருகிறது என்றும், நடக்கவுள்ள 2025 பீகார் சட்டமன்ற தேர்தலில் மொத்தமுள்ள 243 தொகுதிகளின் ஜன்சுராஜ் கட்சியின் சார்பாக 40 முஸ்லிம் வேட்பாளர்கள் நிறுத்தப்படுவார்கள் என்றும் பிரசாந்த் கிஷோர் கூறினார். ஜன்சுராஜ் கட்சியின் நிறுவனர் பிரசாந்த் கிஷோர் 40 முஸ்லிம் வேட்பாளர்கள் நிறுத்தப்படுவார்கள் என்று அறிவித்தது சிறுபான்மை வாக்குகளை நம்பி இருக்கும் இந்தி கூட்டணியை கடுமையாக பாதிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே ஹைதராபாத்தின் மக்களவை உறுப்பினரும் AIMIMஇன் தலைவருமான அசாதுதீன் ஓவைசி பீகார் தேர்தலில் இந்தி கூட்டணியுடன் கூட்டணி அமைக்காமல் தனித்து போட்டியிட உள்ளதாக தெரிவித்திருந்தார்.